Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நம்மளுடைய சப்பாத்தியும் சரி பூரியும் சரி நல்ல உப்பலா சாஃப்டா மிருதுவா இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க சொல்ல போறேன். வாங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் கோதுமை மாவு இருக்கும். அந்த கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக சில பேருக்கு வராது. பூரி போட்டாலும் சரி சப்பாத்தி போட்டாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப மிருதுவாகவும் சாஃப்டாக நல்லா உப்பியும் வராதுங்க. இதுக்கு நம்ம இந்த கோதுமையை நம்ம அரைக்கும் போது அதோட 2 பொருள் சேர்த்து அரைக்கணும். அப்படி அரைக்கும் போது உங்களோட சப்பாத்தி நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த மாவு மாதிரியே நமக்கு அந்த கோதுமை மாவு இருக்குங்க. நார்மலாக கடையில் தான் கோதுமை மாவு நிறைய பேர் வாங்குவீங்க. ஆனால் நம்ம கடையிலே வாங்க தேவை கிடையாது. நம்ம வீட்டிலேயே ஒரு 5 கிலோ கோதுமை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரேஷன் கடையில் கூட கோதுமை ஃப்ரீயாகவே போடுறாங்க. அந்த மாதிரி கோதுமை இருந்தாலும் சரி அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க, அந்த கல் இருக்கும் அதில் கல் மண் இதெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 4-5 தடவை அதோட அழுக்கு எல்லாம் போகிற வரைக்கும் அது தண்ணி நல்லா ஒயிட்டாக வரும். அந்தளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கோதுமை நல்லா மொறுன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மிஷின் கொடுத்து அரைக்கும் போது அந்த மாவுலாம் மிஷினில் ஒட்டாமல் நல்லா வரும். அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 கிலோ கோதுமையை எடுத்து அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுத்து நான் வச்சுருக்கேன். நமக்கு ஒரு கோதுமை எடுத்து நீங்கள் கடித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த கோதுமை நல்லா பொறுப்பாக இருக்கும். இந்த 5 கிலோ கோதுமை மாவுக்கு நம்ம 2 பொருள் சேர்க்க போகிறோம். அப்படி இந்த 2 பொருள் சேர்க்கறதுனால தான் உங்களுக்கு கோதுமை நல்லா சாஃப்டாகவும் நல்லா உங்களுக்கு பஃபியாகவும் வரும். இப்போ நான் இதோட ஆட் பண்ண போகிறேன் இந்த 2 பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சோயாவும் கொண்டக்கடலையும் தான் ஆட் பண்ண போகிறாங்க. நார்மலாக நம்ம கடையில் ஒயிட் சோயா இருக்கும், ப்ரௌன் கலர் சோயாவும் இருக்கும், சோயாபீன். அந்த ஒயிட் சோயா எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. 5 கிலோ கோதுமைக்கு 1/4 கிலோ இந்த ஒயிட் சோயா சேர்த்தா போதும். அதே மாதிரி 1/4 கிலோ கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. இது மாதிரி இதையும் 2க்குமே எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம வெயிலில் காய வச்சுட்டோம், இதை காய வச்சு நல்ல பொறுப்பு ஆக்கிட்டோம். அதே மாதிரி இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் வச்சாலே உங்களுக்கு போதும். அதே மாதிரி இது 2 கொஞ்சம் கல் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இது எல்லாம் 2மே ஒரே பிளேட்டில் கொட்டிட்டு வெயிலில் இதெல்லாம் வாஷ் பண்ணணும்னு தேவை கிடையாது. வெயிலில் கொஞ்சம் கொட்டி அது நல்லா அந்த ஹீட் நமக்கு இதில் பட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம அரைச்சிடலாங்க. இப்போ நான் இந்த எல்லாத்தையுமே சேர்த்து இதெல்லாம் நான் காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நான் 5 கிலோ கோதுமை மாவோட நம்ம போட்ட தானியங்கள் எல்லாமே சேர்த்து மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை எடுத்துகிட்டு ஒரு பெரிய வாளியில் வச்சுருக்கேங்க. அதுவும் இல்லாமல் இதை நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா சலிக்கிறோம்னா அதில் கொஞ்சம் நமக்கு என்ன ஆகும்னா, அவங்க மிஷினில் அரைக்கிறது ரொம்ப நைஸாக அரைப்பாங்க. இருந்தாலும் அதில் என்ன ஆகும்னா கொஞ்சம் போல் நமக்கு அதாவது நொரன்னு இருக்கும். சில அதெல்லாம் சலித்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் வேஸ்ட்லாம் பண்ண வேணாம். பாருங்கள், நான் சலித்து எடுத்ததில் கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அது ஒரு மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ நமக்கு எப்படி நம்ம புட்டு செய்கிறதுக்கு அரிசி கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும், அந்த மாதிரி இது இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைட்டாக கொஞ்சம் போல் உப்பை போட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணியை தொளிச்சு நல்லா கிண்டிக்கிங்க. கிண்ண பிறகு இதை இட்லி தட்டில் வச்சு அவிச்சிட்டு இதில் தேங்காய்க்கு துருவலும் அண்டு சர்க்கரையும் போட்டு நீங்கள் புட்டு மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இது நம்ம வீட்டில் சில பேர் கிராமத்துலலாம் மாடுலாம் வளர்ப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அதை தண்ணியை ஊற்றி கரைச்சி மாட்டுக்கு வச்சுருவாங்க. அதுக்கும் வைக்கலாம். நம்ம இது மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம், புட்டு மாதிரியும் செஞ்சும் சாப்பிட்லாங்க. மாவு தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் இது மாதிரி நம்ம இதில் சேர்த்துருக்க நம்ம தானியங்கள் எல்லாமே இருக்கும், நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். 2வது சப்பாத்தி பூரி எது செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.